students, welcome to Priya's Mini Math. இந்த வீடியோல exercise 3.18 ஓட all questions பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. if a is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க and b equal to இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, then verify that ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, a plus b is equal to b plus a. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாகவே நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பேசிக் ரூல் என்ன அப்படின்னா, அதோட ஆர்டர் வந்து சேம் ஆர்டராக கண்டிப்பாக இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் பாருங்கள் 1 2 3. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது, 3 × 2 இருக்குது. ஸோ 3 rows 2 columns. இதுலேயும் நம்மளுக்கு என்ன இருக்குது, 3 rows 2 columns இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டும் சேம் ஆர்டர்ஸ் அப்படின்றதுனால தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதோட அடிஷனே ஃபஸ்ட்டு ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வேணால் இந்த இடத்துல எழுதிக்கலாம், போத் ஏ அண்ட் பி ஹாவ் த சேம் ஆர்டர், ஸோ ஏ ப்ளஸ் பி அண்ட் பி ப்ளஸ் ஏ கேன் பி டிஃபைன்டு அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கிறேன். அதாவது நம்ம இதை வந்து எல்ஹெச்எஸ் இது ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஸோ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய ரெண்டு மேட்ரிக்ஸும் அப்படியே எடுத்து எழுதுங்க. 1 9 3 4 தென் 8 -3 ப்ளஸ் பி மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது 5 7 3 3 தென் 1 0. இது வந்து ஏ ப்ளஸ் பி மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட் A11 A11. ஃபஸ்ட்டையும் ஆட் பண்ணணும், செகண்டையும் ஆட் பண்ணணும். இங்கேயும் ஃபஸ்ட்டும் பண்ணணும், செகண்டும் பண்ணணும். இப்போ 5 + 1 பண்ணிங்கன்னா என்ன வரும், 6 வருமா? அடுத்து 9 + 7 பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள், உங்களுக்கு 16 வருதா? 3 + 3 6 வருது, 4 + 3 7 வருது, 8 + 1 9 வருது, -3 + 0 -3 வருது. ஸோ இப்போ இதோட மேட்ரிக்ஸும் நம்மளுக்கு என்னதான் இருக்குது, 3 rows 2 columns. ஸோ ஏ ப்ளஸ் பி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரியே ஆர்ஹெச்எஸில் பி ப்ளஸ் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க. நம்மளுக்கு ஆப்வியஸ்லி எப்படி தான் வரும், ரெண்டு மேட்ரிக்ஸும் ஆட் பண்ணுறதுனால சேமாக தான் வரும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் எழுதணும், 5 7 3 3 1 0 ப்ளஸ் ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1 9 3 4 தென் 8 -3. ஓகே, இப்போ அதே மாதிரி ஆட் பண்ணுங்கள். 5 + 1 என்னது 6, அதாவது 1 + 5னாலும் 6 தான், 5 + 1னாலும் 6 தான். ஸோ நெக்ஸ்ட்டு 16, 3 + 3 6, 4 + 3 7, 1 + 8 9, 0 -3 வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, 0 ஆகிடுச்சா? சாரி 0 -3 வந்து -3. ஸோ இப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு என்னது 3 × 2 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட எல்ஹெச்எஸ் இருக்கு இல்லையா, 6 16 6 7 9 -3. ஆர்ஹெச்எஸ் என்ன 6 16 6 7 9 -3. அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதலாம், தேர்ஃபோர் LHS is equal to RHS, hence proved. ஸோ நம்மளுக்கு கொடுத்த அந்த A + B = B + A நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் இதே மாதிரி செகண்ட் சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ செகண்ட் சம் பாருங்கள், இதில் ஏ மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏ மேட்ரிக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு -A எடுத்துக்கணும், அதாவது நெகட்டிவ் மேட்ரிக்ஸ். நெகட்டிவ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நம்ம 3.17 ஒரு சம் பார்த்தோம் தெரியுமா, -Aன்னு அர்த்தம் -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். அப்போ இது எல்லாத்தையும் -1ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஆக்சுவலாக ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகும்னு சொன்னேன்னா. ஸோ அப்போ இது -1ஆல் பண்ணுங்கள், -1 -9 -3 -4 -8 அண்ட் +3. ஏன் இங்கே +3 வந்திருக்கு, இது மட்டும் மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். இப்போது நம்மளுக்கு ஆர்டர் என்ன தான் இருக்குது, அதே 3 × 2 ஆர்டர் தான். ஸோ இப்போ நம்ம பண்ணுவோமா, இதை வந்து எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், கண்டிப்பாக 0 தான் வரப்போகுது. ஏன்னா 1 - 9 0, 9 - 9 0. ஸோ இது 0 மேட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். LHS is equal to A plus -A. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. 1 9 3 4 and 8 -3 ப்ளஸ் -A மேட்ரிக்ஸ். நாம் இங்கே பண்ணுமே அந்த -A மேட்ரிக்ஸ் எழுதுங்க. -1 -9 -3 -4 தென் -8 3. ஸோ இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், நம்மளுக்கு 1 - 1 0, 9 - 9 0,
3 minus 3 0, 4 minus 4 0, 8 minus 8 0, minus 3 plus 3 0. ஸோ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, ஆக்சுவலாக ஆன்சர் 0 வந்துருச்சா. இப்போ அதே மாதிரியே ஆர்ஹெச்எஸ்லையும் ப்ரூஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ தட்னு நம்ம எடுத்து எழுதிடலாம். இப்போ மைனஸ் ஏவை ஃபஸ்ட்டு எழுதிட்டு ப்ளஸ் இந்த ஏ எழுதணும். இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3.17 18 எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்து இதோட வேல்யூஸை மாற்றாமல் கொள்ளாமல் கரெக்டாக எழுதுனீங்கன்னா மட்டும் போதும். இதில் பெரிய லாஜிக் இல்லை. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு இந்த 2 எக்ஸசைஸ் எப்படி இருக்கும், ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாரி, இது 5 இல்லை, 1. ஸோ 1 9 3 4 and 8 minus 3. ஸோ எழுதியாச்சா. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது, -1 0க்கு 0 0, அகைன் 0 0, -8 + 8 3 minus 3 0. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, therefore LHS is equal to RHS is equal to 0. ஸோ hence proved. ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் ஆக்சுவல் செகண்ட் சம் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்ப்போம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிசி 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணணும் இது மூணுமே வந்து ஒரே ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு என்ன, எல்லாமே வந்து 3x3 ஆர்டர். ஸோ இது எல்லாமே 3x3 ஆர்டர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ப்ரூஃப் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாமா, லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, எப்போவுமே போர்ட் மாஸ் ரூல் படி நம்மளுக்கு என்ன, பிராக்கெட்ஸ் தான் ஃபஸ்ட்டு, கரெக்டாக. அப்போ பி ப்ளஸ் சியை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரை நம்ம ஏ கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், பி ப்ளஸ் சின்னு எப்படி எழுதுகிற பாருங்கள், 2 3 4 தென் 1 9 2 தென் -7 1 -7. இது எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு பி. நெக்ஸ்ட்டு சி எழுதுங்க, 8 3 4 தென் 1 -2 3 2 4 -1. ஓகே, இப்போ பி ப்ளஸ் சி நம்ம ஆட் பண்ணுவோமா. ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 2 + 8 10, 3 + 3 6, 4 + 4 8. நெக்ஸ்ட்டு 1 + 1 2, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 2 + 3 5, -7ல் 2 போயிடுச்சுன்னா -5, 1 + 4 5, -1 -1 -2. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பண்ணணுமா. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இங்கே எழுத இடம் இல்லாதனா நான் இந்த பக்கம் எழுதுகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 4 3 1, தென் நெக்ஸ்ட்டு 2 3 -8, தென் 1 0 -4. இது ஏ ப்ளஸ் நாம் எடுத்த பி ப்ளஸ் சி எழுதுவோமா, 10 6 8, then 2 7 5 -5 5 and -2. ஸோ இது நம்மளுடைய பி ப்ளஸ் சி. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 10 என்ன வருது, 14, 3 + 6 9, 8 + 1 9. அடுத்து பாருங்கள், 2 + 2 4, 7 + 3 10, -8ல் 5னா -3, 1 -5 -4, 0 + 5 5 and -4 -2 -6. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சி இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா என்னன்னு காட்டுறேன். இப்போ ஆர்ஹெச்எஸ் எப்படி சால்வ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் பி அப்புறம் சி கூட ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஏ ப்ளஸ் பி எடுத்துக்கோங்க. ஏ ப்ளஸ் பி என்னென்ன இருக்குது நம்மளுக்கு, 4 3 1, தென் 2 3 -8, 1 0 -4. இது நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ். ப்ளஸ் பி மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, 2 3 4, தென் 1 9 2, -7 1 -1. ஸோ இதுதான் நம்மளுடைய பி மேட்ரிக்ஸ். இப்போ இதை எடுத்து ஆட் பண்ணுங்கள். 4 + 2 என்ன வரும், 6, 3 + 3 6, 4 + 1 5, 2 + 1 3, 3 + 9 12, -8ல் 2னா -6 வந்துடும், 1 -7 -6, 0 + 1 1, -1 -4 -5. ஓகே, நம்மளுக்கு இப்போ ஏ ப்ளஸ் பியோட மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், சியோட இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இந்த மேட்ரிக்ஸை ப்ளஸ் சி கூட
ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுங்க. 6 6 5 தென் 3 12 -6 -6 1 -5 இது A + B ப்ளஸ் C மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களே இது எழுதுங்க. 8 3 4 தென் 1 -2 3 2 4 -1. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணுங்க. 6 + 8 எவ்வளோ 14, 6 + 3 9, 5 + 4 9, 3 + 1 4, 12ல் 2 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது 10, தென் -6ல் 3னா -3 வரும், தென் -6ம் 2ம் -4, 1 + 4 5, ஸோ -5 -1 -6. ஸோ இப்போ நம்மளுடைய மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா, A + B + C LHSம் நம்மளுடைய RHSம் எப்படி வந்துருச்சு ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்து எழுத போகிறோம், therefore நீங்கள் எய்தர் LHS = RHSன்னு எழுதலாம், ஆனால் இதுவும் வந்து ஈக்குவல்னு கூட எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து A + B + C இது வந்து ஈக்குவல் டு எதுக்கு A + B + C, therefore LHS = RHS, hence proved. ஈக்குவேஷன் நம்பர் 1 2 எப்படி வேணால் நம்ம நேமிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் சம் பார்ப்போம். ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணுங்கள். அதாவது LHS ஆட் பண்ணுங்கள், RHS ஆட் பண்ணுங்கள். ஸோ இது இப்போ எப்படி வரும் பாருங்கள். நம்மளுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இது என்னது நம்மளுடைய LHS ஆட் பண்ணுறோமா, அதே மாதிரி இந்த பக்கமும் ஆட் பண்ணுவோமா. 7 0 3 5 ப்ளஸ் 3 0 0 4. ஸோ இப்போது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் 2x. 2x = என்ன மேட்ரிக்ஸ் பாருங்கள், 7 + 3 என்ன 10, 0 + 0 0, 3 + 0 3, தென் 5 + 4 9. ஸோ இப்போ 2xோட வேல்யூ வந்து 9 வந்துடுச்சு. நமக்கு என்ன தெரியும், இது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் கரெக்டாக. இப்போ நார்மலாக 2ன்றது இங்கே பக்கம் போனால் 1/2 ஆகுமா, அப்போ 1/2 உள்ளே மல்டிப்ளை பண்ணலாமா. ஏன்னா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஒரு கான்ஸ்டண்ட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ இது எப்படி எழுதுனா x = 1/2ன்னு வரும். ஸோ இப்போ நீங்கள் 10/2 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன, இது இங்கே போடக்கூடாது, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 10/2 என்னாகும் 5, 0/2 0, 3/2 கட் பண்ண முடியாது, ஸோ அதனால் 3 வச்சுக்கிட்டேன், 9/2 9ம் கட் பண்ண முடியாததுனால அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டாங்க, எக்ஸும் ஒய்யும் கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் எக்ஸ் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 or 2, அதாவது இதில் இல்லை இதில் ஏதாவது ஒன்றுத்தில் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒய் கிடைக்குமா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் இந்த ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் = 7 0 3 5. ஓகே, இதுதான் நம்மளோட எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் போனால் என்ன ஆகும், மைனஸ் ஆகுமா. ஸோ 7 0 3 5 இது என்ன ஆகும் உங்களுக்கு மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ்க்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற பாருங்கள். 5 0 3/2 9/2. ஸோ இப்போ இது தெரிஞ்சவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து என்ன பண்ணலாம், 3/2 நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை மேம் எனக்கு வந்து அது புரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப் காமிக்கிறேன் பாருங்கள். 7 - 5 0 - 0. நெக்ஸ்ட்டு 3 - 3/2 5 - 9/2. ஓகே, இப்போ இந்த மைனஸ் மேட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். எவ்ரி எலிமெண்ட் அந்தந்த எலிமெண்ட்டோட நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஒய்யோட ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 7 - 2 0 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 2s are 6, 6 - 3 அப்படின்னா 3/2. இங்கே அதே மாதிரி பண்ணிங்கன்னா 5 2s are 10, 10 - 9 1/2. அப்போ நம்மளுடைய எக்ஸோட மேட்ரிக்ஸ் ஒய்யோட மேட்ரிக்ஸ் என்ன, எக்ஸ் மேட்ரிக்ஸ் இதுதான் 5 0 3/2 9/2 அண்ட் ஒய்யோட மேட்ரிக்ஸ் என்ன 2 0 3/2 1/2. ஸோ இப்போ நம்ம ரெண்டு வேல்யூஸ் எக்ஸ் அண்ட் ஒய்யும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பாருங்க. இஃப் A = ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, B = ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கேட்குறாங்க, ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க. B - 5A ஃபஸ்ட்டு கொஷின் அண்ட் 3A - 9B. ஸோ இப்போ மஸ்ட்டு B - 5A கண்டுபிடிப்போமா. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து B மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 7 3 8 1
4 9 இது B மேட்ரிக்ஸா மைனஸ் 5 இன்டூ A மேட்ரிக்ஸ் எழுதுங்க 0 4 9 தென் 8 3 7 A மேட்ரிக்ஸ் எழுதியாச்சா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 7 3 8 இது வந்து இந்த மேட்ரிக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க அண்ட் நம்ம ப்ரீவியஸ் சம்மில் மைனஸ் 1/2 உள்ள பண்ண மாதிரி இப்போ இது ஃபுல்லாக 5 பண்ணுங்கள் 5 இன்ட்டு 0 0 5 4 டைம்ஸ் 20 5 9 டைம்ஸ் 45 5 8 டைம்ஸ் 40 5 3 டைம்ஸ் 15 5 7 டைம்ஸ் 35 ஸோ இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்த எலமெண்ட்டு கூட என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் சாரி மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறோம் 7 மைனஸ் 0 7 3 மைனஸ் 20 மைனஸ் 17 இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே பெரிய நம்பர்ஸ் இருக்குது அப்போ ஆன்சர் இது எல்லாமே என்ன வரும் மைனஸில் தான் வரணும் 8 மைனஸ் 45 45ல் 8 போயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க 37 ஃபஸ்ட்டு ஒரு 10 அப்புறம் ஒரு 2 ஸோ 37 ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் 1 மைனஸ் 40 அப்படின்னா மைனஸ் 39 தென் 4 மைனஸ் 14 மைனஸ் 11 தென் 9 மைனஸ் 35 ஸோ மைனஸ் 26 ஸோ இப்போ இதுதான் என்னது நம்மளுடைய ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் B மைனஸ் 5A இப்போ இதில் செகண்ட் சம் பாருங்கள் 3A மைனஸ் 9B கேட்டிருக்காங்க செகண்ட் சம் ஸோ இப்போ அதே மாதிரியே நம்ம சால்வ் பண்ணுவோமா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் 3 டைம்ஸ் ஆஃப் A மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க 0 4 9 8 3 7 மைனஸ் 9 டைம்ஸ் ஆஃப் B மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது 7 3 8 தென் 1 4 9 ஓகேவா இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா இது கான்ஸ்டன்ட் வேல்யூ ஸோ உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் 3 இன்ட்டு 0 0 4 3 times 12 9 3 times 27 8 3 times 24 3 3s are 9 7 3s are 21 மைனஸ் இது ஃபுல்லாக 9ஆல் பண்ணுங்கள் 7 9 times 63 9 3 times 27 8 9 times 72 7 சாரி இது வந்து 9 9 1 times 9 9 4 times 36 9 9 times 81 டேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்லீஸ்ட் 16 வரைக்கும் என்ன இருக்கணும் நம்மளுக்கு தரவாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள் 0 மைனஸ் 63 ஸோ மைனஸ் 63 இப்போ 12 மைனஸ் 27 அப்போ என்ன வரும் மைனஸ் 15 27 மைனஸ் 72 பண்ணிங்கன்னா மைனஸ் 45 24 மைனஸ் 9 அப்போ என்ன வரும் 15 9 மைனஸ் 36 9 4 டைம்ஸ் 36 அப்போ அதுக்கு ஒரு 9 குறைச்சிங்கன்னா 9 3 டைம்ஸ் 27 21 மைனஸ் 81 ஸோ மைனஸ் 60 ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்க்க தான் நம்மளுக்கு பெரிய நம்பராக இருந்தது பட் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக 3A மைனஸ் 9B நம்மளுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதோட இந்த 4th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ 5th சம் பாருங்கள் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இஃப் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம 3.17 இந்த மாதிரி ஒரு சம் பார்த்துருக்கோமா இந்த வேல்யூ அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூவோட ஈக்குவல் செகண்ட் வேல்யூவோட ஈக்குவல் அப்போ நம்ம இந்த ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் அந்த வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணி எழுதுவோமா எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1 இது ஃபஸ்ட்டு வேல்யூ அடுத்து செகண்ட் பாருங்கள் 3x மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0 இது என்னது செகண்டோட வேல்யூ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 is equal to 1 and last என்ன இருக்கு x plus y plus z is equal to 6 இருக்கா இதில் இந்த ஒன்று மட்டும் நான் வந்து எப்படி மாற்றி எழுதுற பாருங்க இந்த +7 இந்த பக்கம் போனால் -7 ஆகுமா அப்போ இது எப்படி வரும் பாருங்கள் உங்களுக்கு ஈக்குவேஷன் எக்ஸு நம்மளுக்கு +7 இந்த பக்கம் போனால் -7 அப்போ 1 - 7 அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் அதை 1 - 7 -6 அப்படின்னு எழுதலாம் கரெக்டாக அது +7 இந்த பக்கம் போகும்போது -7 ஸோ 1 - 7 அப்படின்னா நம்மளுக்கு -6 ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் -6 இப்போது இந்த மூணுத்தையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது இதில் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன தெரியுது எக்ஸு -3 ஈக்குவல் டு 1 அப்போது இது எப்படி எழுதலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 இந்த பக்கம் போனால் +3 ஆகும் அப்போது எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு எக்ஸோட வேல்யூ 4 ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து என்ன பண்ணிட்டோம் எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த எக்ஸை இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இசட் கிடைக்குமா ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் சப்போஸ் நான் இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 இது ஈக்குவேஷன் நம்பர் 3 இது ஈக்குவேஷன் நம்பர் 4னு வச்சுக்கிறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஸோ 3 × 4 - z is equal to நம்மளுக்கு என்ன இருக்குது 0 இருக்கா
ஸோ இப்போ மைனஸ் இசட் இந்த பக்கம் போனால் ப்ளஸ் இசட் ஆகும். அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துருச்சு 3 4s are 12. ஸோ அப்போது இசட்டோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒன்று எக்ஸு நெக்ஸ்ட்டு இசட், இன்னும் நம்மளுக்கு என்ன இருக்குது ஒய் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் போட்டு நீங்கள் 3ஆவும் எடுத்துக்கலாம், இல்லை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இது கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்க பாருங்கள், சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இந்த 3ல் இந்த எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுற பாருங்க. அப்போ 4 + y இஸ் ஈக்குவல் டு -6. அப்போ +4 இந்த பக்கம் வந்தால் -4 ஆகுமா? அப்போ y இஸ் ஈக்குவல் டு -6 - 4. ஸோ அப்போ yயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன -10. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த 3 வேல்யூஸுமே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 3 வேல்யூஸை ஆக்சுவலி இந்த டேபுலர் காலம் பார்த்தே நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். இங்கே பாருங்கள் எக்ஸ் -3 1 இருக்குது. அப்போ -3 இந்த பக்கம் போனால் +3 3 + 1 4, எக்ஸோட வேல்யூ 4 பார்த்தே சொல்லிட்டோமா? இப்போ அதே மாதிரி பாருங்கள் இங்கே 4 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 3s are 12 வந்துருமா? அப்போ 12 - z 0 அப்படின்னா இசட்டோட வேல்யூ 12. இதுவும் என்ன பண்ணோம், நம்ம இந்த 2 வேல்யூஸையும் ஜஸ்ட் பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த +7 இந்த பக்கம் போனால் -7 ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ -6, இது 4 அப்படின்னா -10. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை ஈக்குவேட் பண்ணி அப்படியே சொல்லலாம், பட் ஸ்டெப் வைஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். ஸோ இப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஒய் இசட் 3 வேல்யூஸையும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸோ இப்போ 5th செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதுவும் நம்மளுக்கு ஆக்சுவலி மேட்ரிக்ஸ் தான். உங்களுக்கு இது பார்க்கும்போது ஏதோ ப்ராக்கெட் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து ஒரே ஒரு ரோ இருக்கிற மேட்ரிக்ஸ் A11, இது A12, இது A13. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் கேட்டால் நீங்கள் எப்படி எழுதிங்க, 1 row 3 columns. அதே மாதிரி தான் இதுவும் A11, A12, A13. ஓகே, இதுவும் 1 x 3. அதோட ஆன்சரும் என்ன நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அதே 1 x 3 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம அதாவது A11 A11 கூட ஆட் பண்ணி இங்கே 11 கூட ஈக்குவேட் பண்ணணும் பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸு ப்ளஸ் ஒய், ஒய் இங்கே A11 இங்கே A11 y இருக்குது அண்ட் இதோட A11 என்ன 4. ஸோ இப்போ ஃபஸ்ட் லைன் எழுதியாச்சா, எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அடுத்து A12 என்ன பாருங்கள் y - z. ஸோ y - z ப்ளஸ் இங்கே A12 என்ன இருக்குது 4 இருக்குது. ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு இங்கே செகண்ட் என்னது 8. அடுத்து இங்கே தேர்ட் எலிமெண்ட் என்ன z + 3 இருக்கா. ஸோ அப்போ z + 3 ப்ளஸ் இங்கே தேர்ட் எலிமெண்ட் என்ன 3 இஸ் ஈக்குவல் டு இங்கே லாஸ்ட்டில் என்ன இருக்குது 16. ஸோ 16 இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஈக்குவேஷன் எழுதுனதுக்கப்புறம் எங்கே வந்து சிங்கிள் வேரியபிள் இருக்கோ அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரீவியஸ் சம்லேயே என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எக்ஸு சிங்கிள் இருந்தது, சிங்கிள் சால்வ் பண்ணோமா. இங்கே இசட் சிங்கிளாக இருக்குது பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு சிங்கிளை சால்வ் பண்ணுங்கள். இசட் + 6 இஸ் ஈக்குவல் டு 16 + 6 இந்த பக்கம் போனால் -6 ஆகுமா. அப்போ 16 - 6, அப்போ இசட்டோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 10. ஸோ இசட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்ஸ் வந்து நீங்கள் இசட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. இப்போ இதில் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், இசட்டை இங்கே பண்ணலாமா. ஏன்னா நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது ஒய் அண்ட் இசட் 2 வேரியபிள் தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் மாற்றி எழுதுகிறேன் பாருங்கள். ஒய் - இசட் இஸ் ஈக்குவல் டு 8 + 4 இந்த பக்கம் வந்தால் -4. அப்போ ஒய் - இசட் இஸ் ஈக்குவல் டு +4 வந்துடுச்சா. இப்போது நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் இதை வந்து நான் இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்டிடியூட் இசட் இஸ் ஈக்குவல் டு 10 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ பண்ணுங்கள் ஒய் -10 இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ -10 இந்த பக்கம் வந்தால் +10 ஆகுமா. அப்போ ஒய் வந்து 4 + 10. அப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது 14. ஸோ இப்போ நம்ம செகண்ட் வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோமா, இசட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். தென் இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கு இல்லையா, இது நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் இந்த ஒய் ஈக்குவல் டு 14 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 14 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போது எக்ஸ் ப்ளஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 4, அதாவது ஒய் இருக்கிற இடத்துல 14 போட்டிருக்கேன். ப்ளஸ் 14 இந்த பக்கம் வந்தால் -14. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு -10. ஸோ இப்போ நம்ம 3 வேல்யூஸுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இதை டேரெக்டாக வந்து எடுத்து எழுதுனா நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட்டோட ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -10, ஒய் இஸ் ஈக்குவல் டு 14 அண்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ இதோட இந்த 5th சப்டிவிஷன் 2மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இப்போ சிக்ஸ்த்து பாருங்கள், ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் எக்ஸ் இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸை வந்து நார்மலாக ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோமா? உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 4x மைனஸ் 3x, இது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ். ப்ளஸ் செகண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், மைனஸ் 2y 3y நம்மளுடைய செகண்ட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன இருக்குது, 4 and 6. இப்போ இது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, 2 ரோ 1 காலம், ஸோ ஈக்குவலாக இருக்குது மேட்ரிக்ஸ். அப்போ நம்ம ஆட் பண்ணுவோமா, 4x ப்ளஸ் மைனஸ் 2y பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 4x மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4. இது நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி இது பண்ணுங்கள், மைனஸ் 3x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 6. இது நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம நார்மலாக குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிப்போமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் மைனஸ் 2y இருக்குது, இங்கே ப்ளஸ் 3y இருக்குது. இது ரெண்டையுமே 6 ஆக்கலாமா? அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 1 இன்ட்டு 3 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 3 டைம்ஸ் 12x மைனஸ் 3ஆல் பண்ணிங்கன்னா 6y is equal to 12. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 6x ப்ளஸ் 6y இஸ் ஈக்குவல் டு 6 2s are 12. இங்கே சிம்பிள் மாற்ற வேண்டிய தேவை இல்லை, ஏன்னா மைனஸ் 6y ப்ளஸ் 6y ஆல்ரெடி இருக்கிறதுனால அப்படியே கேன்சல் பண்ணுறேன். 12ல் 6 போயிடுச்சுன்னா 6x. அப்போ 6x இஸ் ஈக்குவல் டு 24. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ 12 + 12 24. அப்போ இது 6ஆல் கட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, எக்ஸோட ஆன்சர் 1/4. சாரி, எக்ஸோட ஆன்சர் 4. இப்போது சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுற பாருங்க. இப்போ 4 × 4 மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் இந்த 4 4s are 16, இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 16. அப்போ என்ன வருது பாருங்கள், மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கிடச்சிருச்சா? ஸோ இப்போ தேர்ஃபோர் எடுத்து எழுதுங்க. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ இதோட நம்மளுடைய 6th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 7th சம் பாருங்கள், ஃபைண்ட் த நான் ஜீரோஸ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைங் த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிறத உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இது 2x² 2x கரெக்டாக, அதாவது இந்த எக்ஸை இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணணும். 2x² 2x. அடுத்து நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா 3x அண்ட் x². ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரியே செகண்ட் மேட்ரிக்ஸ் பண்ணுங்கள். 2ஆல் பண்ணிங்கன்னா 2 8 டைம்ஸ் 16 அண்ட் 5x × 2 வந்து 10x. தென் 4 × 2 வந்து 8. 2 4 டைம்ஸ் 8x. ஸோ ஈக்குவல் டு இந்த பக்கமும் 2 இருக்கிறதுனால 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x² + 16 கரெக்டாக. ரெண்டுத்துக்குமே வந்து இந்த 2 உண்டு. அடுத்து 24 × 2. 24 × 2 என்ன 48. தென் 2 × 10 20. தென் 2 × 6x வந்து 12x. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, எக்ஸோட நான் ஜீரோ வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ இதில் எதை வேணால் நீங்கள் ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் எழுதலாம். அதாவது இதில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. இப்போ பாருங்கள், இது A11, இது A12, இது A11, இது A12. அப்போ இது A11, இது A12. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டேர்ம் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு டேர்ம் கூட ஈக்குவேட் பண்ணணும். செகண்ட் டேர்ம் ஆட் பண்ணி செகண்ட் டேர்ம் கூட ஈக்குவேட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ நான் வந்து இங்கே x² வர்றதுனால அதை விட்டுட்டு வெறும் எக்ஸ் இருக்கிறத எடுத்துக்கிறேன் பாருங்கள். இதோட A12 என்ன 2x ப்ளஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அடுத்து இதோட A12 என்ன 10x. இங்கே என்ன ஈக்குவல் டு இருக்குது, ஸோ ஈக்குவல் டு போட்டுக்கிட்டேன். இதோட A12 என்ன 48. புரியுதா, A12 வித் அதோட சிம்பிளோட அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போது 2x + 10x என்ன வரும் 12x. 12x இஸ் ஈக்குவல் டு 48. அப்போ 12 டேபிளில் எப்போ 48 வரும், 12 4 டைம்ஸ் 48. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 4. தெரிஞ்சிருச்சா? சரி மேம், இப்போ இது மட்டும்தான் நான் வச்சு கண்டுபிடிக்கணுமா, வேறு கண்டுபிடிக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வேறு ஏதாவது டேர்ம்ஸ் எடுத்து கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா A21, இது A22, அதே மாதிரி இது A21 A22, இது A21 A22. இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக வேறு ஏதாவது எடுத்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அதுவும் பண்ண முடியும் பாருங்கள். இப்போ 3x + 8, இது ஆர் ரெண்டுமே போடணும்னு அவசியம் இல்லை, எக்ஸாமில் ஒன்று தான் போடணும். 3x + 8 எழுதுகிறேன் பாருங்கள்.
3x + 8 இங்கே ஈக்குவல் டு இருக்குது ஈக்குவல் டு போட்டேன். இங்கே a21 எடுத்தேன். அப்போ இங்கே என்ன பண்ணணும், a21 எடுக்கணுமா 20. அப்போ +8 இந்த பக்கம் போனால் என்ன ஆகும், -8 ஆகுமா. அப்போ 20 - 8. அப்போ 3x = 12. கரெக்டாக 20ல் 8 போயிடுச்சுன்னா 12. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன, 3 எத்தனை டைம்ஸு, 4 டைம்ஸ். ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன தான் வந்திருக்கு, 4ஓட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ 4 தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இதோட இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அகைன் ஐம் ரிப்பீட்டிங், எய்தர் இது ஆர் இது, ஏதாவது ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் போடணும் எக்ஸாமில் போடும்போது. ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் சம் பாருங்கள். சால்வ் ஃபார் xy மேட்ரிக்ஸ் x² y² + 2 × -2x - y = 5 8. ஸோ இதோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணுவோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்கோங்க. x² y² ப்ளஸ் இங்கே 2 இருக்கா, இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், -4x தென் -2y = 5 and 8. ஸோ எழுதியாச்சா. இப்போது நம்மளுக்கு இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, இது வந்து ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். கரெக்டாக ஃபஸ்ட் ஒன் வந்து a11, இது a21, இதுலேயும் இது a11, இது a21. அப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு ஈக்குவேஷனாகவும் கீழே இருக்கிறதெல்லாம் ஒரு ஈக்குவேஷனாகவும் எழுதலாமா. இதில் செகண்ட் காலம் கிடையாது. ஸோ சேம் தான். ஃபஸ்ட் எடுத்து எழுதுங்க, x² ப்ளஸ் நெக்ஸ்ட் இங்கே -4x இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஸோ அதனால் x² - 4x = 5 எழுதியாச்சா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், y² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அகைன் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ y² - 2y = 8. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஈக்குவேஷனாக, அதாவது நம்மளோட நார்மல் ax² + bxc மாற்றி எழுதுவோமா. இந்த +5 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், -5 ஆகும். அப்போ பாருங்கள், x² - 4x - 5 = 0. அதே மாதிரி 8 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா y² - 2y - 8 = 0. இப்போது இதில் வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது அண்ட் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷனில் வெறும் ஒய் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ அதை தனித்தனியாக சால்வ் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, x² - 4x - 5 = 0. இப்போது இதோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து -5 அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -4. இப்போ எதுவும் பண்ணால் -5 வரும். 5 1 டைம்ஸ் 5, 5ஓட டிஃப்ரென்ஸ் 4. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், சம் ஆஃப் ரூட்ஸ் மைனஸில் இருந்தால் பெரிய நம்பர் மைனஸில் வரணும். ஸோ அப்போ இது நம்ம எப்படி எழுதுவோம் பாருங்கள், x - 5 × x + 1 = 0. இங்கே கோஎஃபிஷியன்ட் 1ன்றதுனால நம்ம எதுவும் டிவைட் பண்ணலை. ஸோ இப்போ இதை தனித்தனியாக =0 பண்ணுவோமா. x - 5 = 0, x + 1 = 0. ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள், எக்ஸோட வேல்யூ வந்து 5 ஆர் எக்ஸோட வேல்யூ -1. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 வேல்யூ எக்ஸில் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதே மாதிரியே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், y சால்வ் பண்ணலாமா. இப்போ ஒய்யோட ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க, y² - 2y - 8 = 0. இப்போது நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இதில் என்ன, நம்மளுடைய பிஆர் வந்து -8 அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது -2. இப்போ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ராடக்ட் 8 வரும், 4 2 டைம்ஸ் 8. அண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், சம்முக்கு முன்னாடி மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போடணும். ஓகேவா. இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணி பாருங்கள், -4ம் +2ம் தான் -2. ஓகே. சப்போஸ் சம்டைம்ஸ் என்ன வரும்னா ரெண்டுத்துலேயுமே மைனஸ் போடுற மாதிரி வரும். ஏன்னா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம், இங்கே டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம், அதனால உங்களுக்கு -2 வந்திருக்கு. ஸோ அது ஒன்ஸ் நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் ஒரு தடவை மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் அடிஷன் பண்ணி பார்த்துடணும். ஸோ இப்போ பாருங்கள், y - 4 × y + 2 = 0. ஸோ இப்போ இதை தனித்தனியாக பண்ணுவோமா. y - 4 = 0, தென் y + 2 = 0. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, 4 அண்ட் ஒய்யோட வேல்யூ -2. ஓகேவா. ஸோ இப்போ தேர்ஃபோர் நம்ம எடுத்து எழுதுங்க, எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் என்ன, தேர்ஃபோர் x = -1 and 5 அண்ட் y = -2 and 4. ஸோ இப்போ இதோட நம்மளுடைய இந்த எக்ஸசைஸ் 3.18 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 3.19 எக்ஸசைஸ் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.